ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ராகியை வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ராகி புட்டு செய்ய போகிறோம். இன்னைக்கு நான் வந்து ஸ்வீட்டாக புட்டு செஞ்சு காட்ட போகிறேன். ராகி புட்டு இது வந்து பிரேக்ஃபாஸ்டாக சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ராகி புட்டு வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் அது வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சாஃப்ட் புட்டு கிடைக்கும். இல்லைன்னா ட்ரை ஆயிடும். ஸோ இப்போ வந்து நான் புட்டு செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப் பாருங்க. நான் வந்து இங்கே கிடைக்கிறது வந்து பாபாஸில் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். பாபாஸ் ராகி மாவு. அதில் வந்து நான் ஒரு கப் ஒரு கப் நமக்கு ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கிடையாது. இதுலேயே நான் பாசிப்பருப்பு போட்டும் செய்யலாம். நான் அது வந்து கொஞ்சம் ஊற வைக்கணும். நான் ஊற வைக்க மறந்துட்டேன். எனக்கு பசிக்குது வேறு, அவசரமாக சாப்பிடணுன்றதுனால நான் வந்து பாசிப்பருப்பு போடாமல் செய்கிறேன். பாசிப்பருப்பு நீங்கள் சப்போஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு, ஏன்னா வறுத்தா வாசமாக இருக்கும், வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு 1/2 hour ஆகுது ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு தான் சேர்க்கணும். ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வேணும்னா அளவுக்கு வேணும்னா நான் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு கப் தண்ணி எடுக்கிறேன். நார்மல் வாட்டர் தான் இது, வந்து ஹாட்டோ ஏதோ கிடையாது. இப்போ வந்து ஒரு கப் நம்ம மாவு வச்சுருக்கோம். ஒரு கப் தண்ணி தேவைப்படாது. நான் உங்களுக்கு அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க எடுக்கிறீங்க ஆடுறதுக்காக எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பேசணும். கையால் நல்லா கட்டி இல்லாமல் உடச்சிடணும். ஒரே இடத்துல ஊற்றிடக்கூடாது. ஸோ அப்படியே தெளித்து நம்ம செய்யணும். நான் ஜென்ரலாக ஸ்வீட்டாக தான் சாப்பிடுவேன். எனக்கு புட்டு வந்து ஸ்வீட்டாக தான் பிடிக்கும். இன்னொன்று அதான் ஈஸியாக இருக்கும். நமக்கு காலையில் வந்து குழம்பு கறி எதுவும் இருக்காது தொட்டுக்கிறதுக்கு இந்த புட்டுக்கு. ஸோ நான் அதோட எனக்கு வந்து காரத்தை விட ஸ்வீட் பிடிக்கும். அதனால நான் ஸ்வீட்டாக தான் செய்வேன். இது வந்து நம்ம பொறுமையாக இங்கே பாருங்கள், இப்படி நல்லா தெளித்து இதில் கட்டி இல்லாமல் இப்படி ஊற்றி விடணும். இப்போ வந்து நான் ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்து தான் ஊற்றிக்கணும். ஏன்னா இப்போ இது வந்து நான் பாபாஸ் மாவு வாங்கியிருக்கேன், ராகி மாவு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ராகி மாவு இருக்கும். அதோட வறுத்தது இருக்கும், வறுக்காதது இருக்கும், அப்படி தீட்டினது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ராகி மாவு இருக்கும். நீங்கள் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வாங்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அளவுலாம் ஒரே அளவு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாவும் அது இழுக்கிற தண்ணியை பொறுத்து தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கலக்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கட்டியே இல்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, தண்ணி போதுமா வேண்டாமான்னு இப்படி பிடிச்சி பார்க்கணும்.
இப்போ வந்து இது பிடிக்குது பாருங்க. இது பிடிக்க வந்துச்சுன்னா இது வந்து ரெடி போதும்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் இது பிடிக்க வரல, இப்படி மாவாவே உதிரியாவே பிடிக்க வரலன்னா இன்னும் தண்ணி தெளித்து நம்ம பெசறணும். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து பெசரிக்கலாம். பிடிக்க வந்துடுச்சு, இருந்தாலுமே நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பெசரிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா ரொம்ப தண்ணி போயிடக்கூடாது. ரொம்ப தண்ணி போயிட்டா ஹார்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக தான் பார்த்துக்கணும். இப்படி எல்லா கையும் வச்சு நம்ம பாம் இருக்குல்ல, அதால் கூட இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லா. அதுக்கு தான் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். அகலமான பாத்திரத்தில் போட்டு தான் நம்ம இதை ராகி இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். புட்டெல்லாம் மிக்ஸ் பண்ண நீங்கள் எப்போதுமே கொஞ்சம் ஆழமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா உதிரா அப்படியே போல இருக்கு. இப்போ எனக்கு அப்படியே இப்படி இது பண்ணும்போதே தெரியுது போல. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க பாருங்க, அப்படியே சாஃப்டா அப்படியே பூ போல இருக்கு. இப்போ என் கையை வைக்கும்போது ஏதோ பூ மேலே வைக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாஃப்ட் புட்டு வரும். அது வந்து இப்போ முதல்ல நான் பிடிச்சி காட்டினேன்ல, அப்பவும் பிடிக்க முடியும், அப்பவும் செய்ய முடியும். ஆனாலும் கூட நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை அப்படியே இது பண்ணணுன்னு இப்போ வந்து அப்படியே என் கையில் எடுக்கிறேன். வெயிட்லெஸ்ஸாக ஃபெதர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு அப்படியே சாஃப்டான புட்டு கிடைக்கும். அந்த மாதிரியும் செய்யலாம். ஆனால் அதை விட இது வந்து அதான் அதுக்கப்புறம் நான் ஒரு கை தண்ணி தெளித்து இப்போ செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து 1 கப்பு மாவுக்கு வந்து இப்போ கரெக்டாக என்ன பண்ணேன், 1/4 கப் தேவைப்பட்டிருக்கு தண்ணி. ஸோ நான் இதுதான் அளவுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பிணைஞ்சு பிணைஞ்சு பார்க்கணும். அப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமானா 1 கை தெளித்து 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 பேசணும். அவ்வளோதான், பேசஞ்சிட்டோம். எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? இதில் ஒன்றுமே ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. அதான் சொல்கிறேன், இதில் வந்து நமக்கு இதுதான் முக்கியம். பொறுமையாக மெத்தடு கரெக்டாக இருக்கணும்னா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், இப்போ பிடிச்சி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்களா, முதல்ல கூட பிடிக்கும்போது லைட்டாக சைடில் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்க. அதனால தான் அப்புறம் தண்ணி தெளிச்சு செஞ்சேன். இப்போ பாருங்கள், இப்படி பிடிக்கும்போது பிடிக்கணும். இப்படி உதிர்த்து விட்டால் சாஃப்டாக அப்படியே உதிரணும். இதுதான் பதம். இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு இப்போ நான் வந்து ஏற்கனவே புட்டு குழாயில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சு அது அடுப்பில் இதாகிட்டுருக்கு, சுட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம புட்டு குழாயில் இதை வச்சு அடுப்பில் வைக்க வேண்டியதான். வாங்க நம்ம ஸ்டவ்வில் எப்படி புட்டு குழாயில் வச்சு வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்ம வந்து புட்டு குழாயை நான் கழுவி இது பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல இதில் வந்து அடியில் வந்து கோகனட் தான் போடணும். அடியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கோகனட் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு சுருகின தேங்காயை 1 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே நான் வந்து இந்த புட்டுப்பொடி வச்சுருக்கோம்ல அது வந்து போடுறோம். 1 2 3 4 5 ஸ்பூன் போட்டுட்டு திரும்ப வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் 1.5-2 ஸ்பூன் வந்து கோகனட் போடுறேன். இது வந்து நம்ம எதையுமே அமுக்கக்கூடாது, அப்படியே சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ திரும்ப வந்து நான் இதை திரும்ப கூட்டு வந்து மேலே போடுறேன். 5 ஸ்பூன்ஸு போடுறேன். இப்போ இது கொஞ்சம் தான் இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம இன்னொரு மேக் பண்ண முடியாது. ஸோ நான் அதையும் போட்டுறேன். இன்னொரு 2 ஸ்பூன் இருக்கு, அதையும் நான் இதுலேயே போட்டுறேன். ஒரு கப்பில் வந்து 2 புட்டு தான் வரும். போட்டுட்டு
இப்போ அதுக்கு மேலே திரும்ப மேலேயும் கீழேயும் எப்போவுமே கோகோனட் இருக்கணும். பாருங்க, திரும்பவும் அது மேலே கோகோனட் போடுறேன். கோகோனட் போட்டுட்டு இப்போ இதை வந்து மூடிடலாம். மூடிட்டு இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வந்து தண்ணியே இதோட பாட்டம் இதில் வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம இப்போ அதில் கொண்டு போய் இதை வைக்க போகிறோம். வாங்க போய் இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே புட்டோட பானையை வச்சு அதில் தண்ணி சுட வச்சுட்டேன். இப்போ அது மேலே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எகெயின் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த புட்டு வந்து வேகட்டும். இது வந்து ரஃப்லி இட் வில் டேக் 10 minutes ஆகும் இது வேகிறதுக்கு. 10 minutes இதை வேக வைக்கணும். இதில் வந்து நம்ம 10 minutesன்னு சொன்னால் கூட இப்போ இது வெந்தோன்னே வந்து அந்த ஸ்மெல்லு அரோமா வந்து அவ்வளோ சூப்பராக வெளியில் அப்படியே புட்டு வெந்த ஸ்மெல்லு வெளியில் அடிக்கும். ஸோ அதை வச்சும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் ரஃப்லி வந்து ஒரு 10 minutes ஆகும். 10 minutes கழித்து நான் திறந்து எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நம்ம வச்சு 10 minutes ஆச்சு. அப்படியே அரோமா வந்து அவ்வளோ சூப்பராக வருது வாசம். ஸோ வாசமும் வந்துருச்சு, 10 minutesம் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம புட்டு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நான் இதை திறந்து வெளியில் தள்ள போகிறேன். இப்போ திறந்துட்டு நம்ம மேலே உள்ள மூடியை திறந்துட்டு இப்படி சைடில் பிடிச்சி இங்கே பாருங்கள், இங்கே பின்னாடி வந்து நம்ம ஒரு இது கம்பி மாதிரி வச்சு, இல்லை எது உங்களுக்கு லாங்காக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இதை வச்சு அப்படியே தள்ளினீங்கன்னா நம்ம புட்டு வந்துடும் வெளியில். பார்க்குறீங்களா? பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? See my soft. நம்மளோட புட்டு ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது புட்டு. இப்போ இதை நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், தெரியுதா எப்படி இருக்குன்னு? சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது. இப்போ வந்து நான் பாபாஸ் ராகி மாவில் வந்து சால்ட்டு ஏற்கனவே இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்க. ஓ மை காட், இதில் இனிப்பு உரப்பு எதுவுமே தேவையில்லை, அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, இப்போ வந்து இங்கே பாருங்கள், நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சூப்பராக இருக்குது. நம்மளோட புட்டு ரெடி. இப்போ வந்து நம்ம இதை இப்படியே பனானா வச்சுட்டு சுகரை சைடில் வச்சு சேர்த்து சேர்த்து பிணைஞ்சு கூட சாப்பிடலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இந்த வாழைப்பழத்தை உரித்து இந்த புட்டு கொஞ்சம், இந்த வெல்லம் கொஞ்சம், இந்த பனானா கொஞ்சம் சேர்த்து சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் வீட்டில் செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம இதையே இப்படியும் சர்வ் பண்ணலாம். ஆனால் இப்போ இதையே நம்ம இப்போ வந்து நான் ஒரு இது எடுத்து வச்சுட்டேன். ஒரு இதில் மட்டும் உங்களுக்கு நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து புட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே சர்வ் பண்ண, அது வந்து அப்படியே நம்ம பனானா சுகரோடு சாப்பிட்லாம். ஆனால் நம்ம இப்போ சில நேரம் வந்து எங்கள் வீட்டில் ஒன்றா எல்லாருக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது எப்படி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், நம்ம புட்டு இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு அதோட கொஞ்சம் கோகோனட்டும் போட்டுக்கணும். குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட தெரியாததுனால நம்மளே இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா ஈஸியாக சாப்பிடும். இப்போ இதோட 1 ஸ்பூன் கீ, பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும். கீ கொஞ்சம் விட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் கீ விட்டுட்டு இப்போ வந்து இதோட இப்போ ஒரு புட்டுக்கு வந்து 2 ஸ்பூன் சுகர் போட்டால் சரியாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ 2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு கீ போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி, இவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இது பாருங்க. ஸோ இதை நல்லா அப்படியே சாஃப்டாக, நம்ம வந்து ரொம்ப அழுத்தி பிசையலாம் வேண்டாம், எப்படி மைல்டாக அப்படியே பாருங்க, அப்படியே இந்த நெய் வாசம், ஏலக்காய் வாசம், இந்த கோகனட் வாசம், ராகியோட வாசம் எல்லாம் சேர்ந்து ஓ மை காட் அப்படியே அவ்வளோ வாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளோட புட்டு ரெடி. சாஃப்ட் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் வச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோ. ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம நெய்யும் போட்டிருக்கோம். நெய் அதோட அந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஏலக்காய் பொடி, வெல்லம், நெய், அப்புறம் ராகி, கோகோனட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் கோகோனட் கூட கொஞ்சம் திருவி போட்டுக்கலாம். போட்டுட்டு, ஏன்னா கொஞ்சம் தான் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம், அதோட இன்னமும் போட்டு இப்படி சர்வ் பண்ணால் எந்த குழந்தையாவது வேணான்னு சொல்லுவாங்களா? கட்டாயம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். Thank you very much. I am very grateful. See you in next video. Until then, bye from Kanmani Geetha Chandrasekharan. Bye. நீங்களும் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.